إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் தொடுக்கின்ற கேள்வி. ஒரு மனிதர் இஸ்லாத்திலே பிறந்திருக்கின்றார், முஸ்லிமாகவே இருக்கின்றார். இஸ்லாம் பற்றி பெரிதாக தெரியாத நிலையிலே அதன் சட்டதிட்டங்களை விட்டும் தூரமாக வாழ்ந்த ஒருவர் தற்போதுதான் அவர் இஸ்லாமிய சட்டங்களிலே ஆர்வம் கொண்டு அதனை பின்பற்ற முனைகின்றார். இப்படியான ஒருவர் ஆரம்ப காலத்திலே தனது சொந்த சகோதரியின் மகளை திருமணம் செய்து பல பெரிய பிள்ளைகள் கூட அவருக்கு இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இவர் குர்ஆன் தடுக்கின்ற இந்த திருமண முறையிலிருந்து இவர் நீங்கிக் கொள்ள வேண்டுமா, அல்லது தொடர்ந்து தான் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்ந்த அந்த சொந்த சகோதரியின் மகளோடு அவர் தொடர்ந்து கணவன் மனைவியாக வாழ முடியுமா? அதே போன்று இதுவரை இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் தனது சொந்த சகோதரியின் மகளை திருமணம் முடித்த நிலையிலே அவர்கள் இஸ்லாத்திற்குள் புதிதாக நுழைந்தால் அவர்களுக்கும் இதே சட்டம் பொருந்துமா, அல்லது அவர்களது சட்டம் வேறுபடுமா என்றொரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். உண்மையான முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகளையாவது அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் உட்பட ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றான் என்பது ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை விடயமாகும். பருவ வயதை அடைகின்ற போது இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்று முஸ்லிம்களோடு ஒன்றிணைவது அல்லாஹ்விடம் முஸ்லிமாக ஏற்கப்படுவதற்கான வழிமுறையாகும். இப்போது முஸ்லிமான ஒருவர் இஸ்லாத்தின் எதுவுமே சட்டதிட்டங்கள் தெரியாமல், இஸ்லாமிய சட்டங்களை ஏற்காமல் ஒருவர் முஸ்லிமாகவே இருக்கின்றார் என நம்புவது மிக பிழையான புரிதலாகும். இதன் அடிப்படையில் சொந்த சகோதரியின் மகளை திருமணம் செய்யக்கூடாது என்ற விடயம் உண்மையான இஸ்லாமிய சமூகத்தில் சிறு பிள்ளைகள் கூட அறிந்திருக்கக்கூடிய பொதுவான ஒரு விடயமாகும். முஸ்லிம்களின் இமாம் உட்பட முஸ்லிம்களின் உலமாக்கள், மார்க்கத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு மனிதர் சொந்த சகோதரியின் மகளை திருமணம் செய்கின்றார் என்றால் நிச்சயமாக அது பற்றி அவ்வாறு செய்யக்கூடியவருக்கு உணர்த்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எப்படியோ முஸ்லிமான ஒரு மனிதர் சட்டம் தெரியாமல் சொந்த சகோதரியை திருமணம் செய்திருந்தால், அது எவ்வளவோ காலம் சென்றிருந்தாலும் எப்போது அவருக்கு தெரிய வருகின்றதோ உடனடியாக அவர் தனது மனைவியை பிரிய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் தெளிவான சட்டம். சஹீஹ் புகாரியிலே 88வது இலக்கத்திலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. உக்பா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றார்கள். திருமணம் செய்ததன் பிறகு மற்றொரு பெண் ஒரு செய்தியை பகிர்கின்றார். இந்த உக்பா என்பவருக்கும் அவர் திருமணம் முடித்த பெண்ணுக்கும் நான் பாலூட்டி இருக்கின்றேன் என்ற செய்தியை வெளியிடுகின்றார். அப்போது உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட பெண்ணை நோக்கி, நீங்கள் எனக்கு பாலூட்டியதாக எனக்கு தெரியாதே, அப்படி ஒரு செய்தி எனக்கு கிடைக்கவும் இல்லையே என கூறிவிட்டு மதீனாவிற்கு வெளியே இருந்த இந்த நபி தோழர் மதீனாவில் இருந்த நபியிடம் சென்று இதன் சட்டத்தை கேட்கின்றார்கள். அந்த விடயம் கூறப்பட்டு விட்டதே, அதன் பிறகு
எப்படி நீர் அந்த மனைவியோடு வாழுவது என்று நபி அவர்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள். உடனே அந்த நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் திருமணம் முடித்த அந்த பெண்ணை விட்டும் பிரிந்து விடுகின்றார்கள். அந்த பெண் இவர் அல்லாத வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்கின்றார். எனவே இஸ்லாமிய சட்டங்களை அறியாத நிலையில் தவறு செய்த ஒருவர் அதனை தெரிகின்ற போது அதற்கு ஏற்ப அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். சொந்த சகோதரியின் மகளை திருமணம் முடிப்பது ஒரு மிக மோசமான ஒரு ஹராமான காரியமாகும். தற்செயலாக எவரேனும் ஒரு முஸ்லிம் இந்த சட்டத்தை அறியாத நிலையில் இவ்வாறு செய்திருந்தால் உடனடியாக ஹராமான அந்த திருமண முறைமையிலிருந்து அவர் நீங்கிவிட வேண்டும். அந்த இருவரும் கணவன் மனைவி என்பதிலிருந்து பிரிந்து விட வேண்டும். இதே போன்ற சட்டம்தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் சொந்த சகோதரியின் மகளை திருமணம் முடித்த நிலையில் ஒருவர் தனது மனைவியோடு இந்த இஸ்லாத்திலே நுழைகின்றார் என்றால் அவர் செய்ய வேண்டிய முதற் காரியங்களில் ஒன்று இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட இந்த திருமண முறைமை. சொந்த சகோதரியின் மகளை மனைவியாக வைத்திருக்கின்ற அந்த தவறிலிருந்து அவர் நீங்க வேண்டும். அபூதாவுதிலே 2241வது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. இதிலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் பல்வேறு அறிவிப்புகளின் அடிப்படையிலே ஹசன் லிகைரிஹி எனும் தரத்திலே இந்த ஹதீஸை நாம் நோக்கலாம். அது அல்லாமல் இமாம் இப்னு அப்துல் பர் என்ற அறிஞர் கூறுவது போன்று இதிலுள்ள செய்தி இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு ஏற்ப இது அமைந்திருக்கின்றது, அதனை உண்மைப்படுத்துகின்றது என்ற விடயத்தையும் அந்த அறிஞர் கூறியிருக்கின்றார். 4 திருமணத்திற்கு மேலதிகமாக திருமணம் செய்திருந்த ஒருவர், அதாவது ஹாரிஸ் பின் கைஸ் என்றும் இந்த நபித்தோழருடைய பெயர் கூறப்படுகின்றது. கைஸ் பின் ஹாரிஸ் என்றும் இதிலே ஒரு குழப்பம் காணப்படுகின்றது. எப்படியோ இந்த நபித்தோழர் தன்னிடம் 8 பெண்களை தான் திருமணம் முடித்து வைத்திருப்பதாக நபியிடம் கூறுகின்றார். அப்போது நபி அவர்களிலே 4 பேர்களை மட்டும் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என வழிகாட்டுகின்றார்கள். எனவே இஸ்லாத்தில் இல்லாத போது இஸ்லாத்திற்கு முரணான திருமண முறைமைகளில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததும் அதிலுள்ள தவறுகளை திருத்த வேண்டும். அந்த வகையில் முஸ்லிம் அல்லாத நிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த ஆணுடைய சொந்த சகோதரியின் மகளை அந்த ஆண் திருமணம் முடித்த நிலையில் இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட சொந்த சகோதரியின் மகளை மனைவியாக வைத்திருக்கக்கூடிய இவரும் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லி பிரிந்து விட வேண்டும். ஏற்கனவே முஸ்லிமாக இருப்பவர்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய இவர்களுக்கும் பொருந்தும். இஸ்லாமிய தீர்வு அந்த இரு சாராருக்கும் இந்த விடயத்திலே ஒரே விதமான தீர்ப்பையே இஸ்லாம் வழங்குகின்றது.